எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, அமெரிக்கா ஈரான் நாட்டுக்கு இடையே 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஜெனீவாவில் வச்சு கையெழுத்தாக இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அது சம்பந்தமாகவும் அதுக்கப்புறம் ட்ரம்போட போர் நிறுத்த ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்க லெபனான் ஈரான் நாட்டோட இப்பவும் போர்ல தான் இருக்கிறோம்னு இஸ்ரேல் பிரதமர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரான் போர்ல கடந்த 1.5 மாசத்துக்கு மேல மீடியேட்டரா செயல்பட்டு வர பாகிஸ்தான் நாட்டோட பிரதமரா இருக்க ஷெபாஸ் ஷெரீப் இப்ப குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன விஷயத்தை அறிவிச்சிருக்காருன்னா, மத்திய கிழக்குல ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில போர் ஏற்பட்டிருக்க தேவையில்ல, ஆனா 2 நாடுகளும் என்ன சொல்றாங்கன்னா, தவிர்க்க முடியாத காரணங்களால தான் இந்த போர் நடந்தது, இப்ப போரை முடிவு கொண்டு வரதுக்கு நாங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஈரானோட உச்ச தலைவரா இருக்க மொஜ்தபா காமேனியும் ஒத்துக்கிட்டு இருக்கிறதா 2 நாட்டு அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. இந்த போரால மனித உயிரிழப்பு மட்டும் இல்லாம ஆயுத இழப்புகளும் 2 நாடுகளுக்கு எக்கச்சக்கமா ஏற்பட்டிருக்குது. இதையும் கடந்து உலக பொருளாதாரம் பாதிப்படைகிற அளவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் நடந்த விஷயங்கள் உலக நாடுகளை இப்பவும் பொருளாதார பிரச்சனையில சிக்கி தவிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. அதுல இருந்து மீண்டு வரதுக்கு பாகிஸ்தான் உட்பட எல்லா நாடுகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு நடுவுல தொடர்ந்து போர் ஏற்பட்டுச்சுன்னா அது எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துன்றதுனால பாகிஸ்தான் முன்ன நின்று அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் சாத்தியப்படுத்தியிருக்கிறதா அந்த நாட்டோட அதிபரா இருக்க ஷெபாஸ் ஷெரீப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காங்க. கடைசி அவரோட ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்ட தகவல் என்னன்னா, ஜூன் 19, 2026 அன்னைக்கு சுவிட்சர்லாந்தோட ஜெனீவாவில் வச்சு ட்ரம்போட ரெப்ரசன்டேட்டிவா அமெரிக்காவோட துணை அதிபரா இருக்க ஜேடி வென்ஸ், அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோட பிரதிநிதிகளா அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி, அந்த நாட்டோட நாடாளுமன்றத்தோட சபாநாயகரா இருக்க கலிபா, அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோட மத பிரதிநிதிங்க, பாகிஸ்தான் அதிபர், பாகிஸ்தானோட ராணுவ தளபதியோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற அரபு நாடுகளோட பிரதிநிதிகளும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஜெனீவாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போட்டு பிரகடனப்படுத்த போறோம்னு பாகிஸ்தானோட அதிபரா இருக்க ஷெபாஸ் ஷெரீப் குளோபல் மீடியாஸ் கிட்ட முதல் கட்டமா 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஜெனீவாவில் கொண்டு வரப்பட போதுன்னு ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷெபாஸ் ஷெரீப்புக்கு அடுத்ததா அமெரிக்காவோட அதிபரா இருக்க ட்ரம்ப் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் சம்பந்தமா என்ன விஷயங்களை பேசியிருக்காருன்னா, கடந்த 40 நாளுக்கு மேல அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகளுக்கு நடுவுல நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இப்போ ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. கடைசி கட்ட பேச்சுவார்த்தை 18 மணி நேரத்துக்கு மேல நீண்டு இருந்தாலும் 2 நாடுகளும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை இப்ப எட்டியிருக்கிறோம். ஜெனீவாவில் வச்சு அமெரிக்கா ஈரானுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமா ஏற்பட்ட கையோட ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிற அமெரிக்க கடற்படை உடனடியா விலக்கி கொள்ளப்படும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. இதோட சேர்த்து இன்னொரு நல்ல செய்தியும் சொல்ல போறேன். அது குளோபல் மீடியாஸ்க்கு மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற மற்ற நாடுகளோட கப்பல் எல்லாம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த கடலை கடந்து சொந்த நாட்டுக்கு போக போகுது. ஹார்மோஸ் கடல் வழி பாதையில சிக்கியிருக்கிற கடல் மாலுமிகள் உட்பட எல்லாருக்கும் ஒரு நல்ல விடியல் ஏற்பட போது, பொறுத்திருந்து பாருங்கன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. அதே சமயம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரான் அமெரிக்காவுக்கு மத்தியில 60 நாளைக்கு செயல்பாட்டில் இருக்கும். அந்த 60 நாளுக்குள்ளார ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஷரத்தையும் ஈரான் அமெரிக்கான்ற இந்த 2 நாடுகளும் முழுசா நடைமுறைப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டு பர்மனண்டான போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த கட்டமா கொண்டு வரப்படும்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட நல்ல விதமா பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட போதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒப்பந்தத்துல என்னென்ன ஷரத்துங்க கொடுக்கப்பட்டிருக்குதுன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட், ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவோட கடல் முற்றுகை விலக்கப்படும். அமெரிக்கா ஈரான் நாட்டை சுத்தி இருக்கிற அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் முழுக்க அமெரிக்காவோட போர் கப்பலுங்களையும் டெஸ்ட்ராயர் ஷிப்புங்க, ஃப்ரிகேட் ஷிப்புங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி தாக்குதலுக்கு எந்நேரமும் அங்க ஒரு தயார் நிலையை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ ஈரான் நாட்டோட கடற்படை, அதுக்கப்புறம் ஈரானோட ராணுவ தளங்களை குறி வச்சுலாம் அமெரிக்கா ஏவுகணைகளை வீசி அங்கிருந்து தான் தாக்குதல் நடத்துறாங்க. அடுத்ததா ஈரான் நாட்டோட போர்ட்டுங்களையும் அமெரிக்கா இந்த போர் கப்பலுங்களை வச்சுதான் முற்றுகையிட்டு இருந்தாங்க. இப்போ அது விலக்கப்படுதுன்றதுனால அங்க ஒரு போர் ஆபத்து பல மடங்கு குறையுதுன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிடுறாங்க. ஈரான் அரசாங்கம் யுரேனியம் தனிமத்தை செறிவூட்டி மின்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம அதோட பர்சன்டேஜ் 60 இருந்து 90 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி பண்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்க போர் தொடுக்கிறோம்னு அமெரிக்கா ஈரான் மேல படையெடுத்திருந்தாங்க. இப்ப கொண்டு வரப்படுற ஒப்பந்த பிரகாரம் போருக்கே மூல காரணமா கருதப்படுற ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோவையும் ஈரான் சொந்த நாட்டுக்குள்ளார செயலிழக்க வைக்கிறதுக்கு இந்த ஒப்பந்தத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அது ரஷ்யா, சீனா, அதுக்கப்புறம் சர்வதேச அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தோட பிரதிநிதிங்க முன்னிலையில அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம்லாம் செயலிழக்கப்படும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரான் தொடர்ந்து அவங்களோட யுரேனியத்தை செறிவூட்டி மின்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குதுங்க. ஈரானுக்கு அமெரிக்கா போர் இழப்பீடு தரப்போகுது. ஈரான் ஃபர்ஸ்ட் போரை தொடங்கலங்க, அமெரிக்கா தான் போரை தொடங்குச்சுன்றதுனால சர்வதேச சட்டப்படி
அமெரிக்கா தான் ஈரான் நாட்டுக்கு போர் இழப்பீடு தர வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் 29 லட்சம் கோடி தொகையை ஈரானுக்கு அமெரிக்கா போர் இழப்பீடா தரத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறதா இந்த ஷரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா பொருளாதார தடை விலக்கப்படும். ஒபாமா ஆட்சி காலத்துல JCPOAன்னு ஈரான் நாட்டோட ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை மெருகேற்றி ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 2018 அந்த ஒப்பந்தத்தை ட்ரம்பே கிழிச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் 2018க்கு மேலதான் ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவோட பொருளாதார தடைன்றது கடுமையாக்கப்பட்டுச்சுங்க. 1-2 தடை இல்லைங்க, ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட பொருளாதார தடையை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போட்டு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது ஜெனீவாவில் இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போட்டு வச்சிருக்கிற எல்லா விதமான பொருளாதார தடை, குறிப்பா அந்த நாட்டோட கச்சா எண்ணெயை ஏற்றுமதி பண்றதுக்கு அமெரிக்கா போட்டு வச்சிருந்த பொருளாதார தடை விலக்கப்படும் தகவல் வந்திருக்குதுங்க. இதோட சேர்த்து உலகம் முழுக்க ஈரான் அரசாங்கத்துக்கு சொந்தமான $40 பில்லியன் சொத்துக்கள் மற்ற நாடுகள்ல முடக்கி வைக்கப்பட்டிருக்குது. அந்த சொத்துக்களும் விடுவிக்கப்படும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கொண்டு வர போறாங்க. லெபனான் காசா போர் நிறுத்தம் 100% அமல்படுத்தப்படும். ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கின முதல் நாள்ல இருந்தே லெபனான் நாட்டுக்கு எதிராக இஸ்ரேலோட IDF ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. எதுக்காக தாக்குதல் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஹிஸ்புல்லா படைங்க ஈரானுக்கு ஆதரவா இஸ்ரேலோட நகரங்களையும் அவங்களோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் குறி வச்சு ட்ரோன்ஸுங்க, அதுக்கப்புறம் ராக்கெட்ஸ் மூலமா தாக்குதல் நடத்திட்டு வராங்க. கடைசியா ஏப்ரல் மாசம் 10 தேதி அப்ப அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை 85% நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, நாங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏத்துக்க முடியாது, லெபனான் நாட்டில் செயல்படுற ஹிஸ்புல்லா படைங்களை அடியோட தொடச்சி எறிஞ்சாதான் இஸ்ரேலுக்கு நிம்மதின்னு சொன்ன இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தன்னோட IDF ராணுவத்தை வச்சு லெபனான் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து போர் நடத்திட்டே வந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெபனான் போரை இஸ்ரேல் நிறுத்தாத காரணத்தினால எங்களால போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன ஈரான் அரசாங்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான ட்ரம்ப் நெதன்யாகுக்கு போனை போட்டு, நீங்க முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, அமெரிக்காவோட பேச்சை மீறி நீங்க ஏன் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறீங்க, நீங்க பண்ற இந்த காரியத்தினால ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு ட்ரம்ப் ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு. அமெரிக்க அதிபரா நான் ஒரு ஆள் சப்போர்ட் பண்றதுனால தான் நீங்க இஸ்ரேலோட பிரதமரா இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்க நாட்டோட எதிர்க்கட்சிங்க மட்டும் இல்லாம எல்லா நாடுகளும் உங்க மேல கோபத்துல இருக்கிறாங்க, அதையும் மீறி உங்களோட ஆட்சி தொடர்றதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்றத மறந்துடாதீங்கன்னு நெதன்யாகு கிட்ட ட்ரம்ப் போன்ல ரொம்ப கடுமையா பேசியிருந்தாருங்க. ட்ரம்ப் திட்டத்தை எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காத நெதன்யாகு எப்பவும் போலவே தன்னோட IDF ராணுவத்து மூலமா லெபனானுக்கு எதிராக குண்டு வீச்சுங்களை நடத்திட்டே தான் இருக்காரு. இப்படியான சூழ்நிலையில ட்ரம்ப் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால நெதன்யாகு லெபனானுக்கு எதிரான குண்டு வீச்சுங்களை இப்போ நிறுத்தி வச்சிருக்காருங்க. ஏன்பா நெதன்யாகு, ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஜெனீவாவில் ஏற்படட்டும், அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் 60 நாள்ல நாங்க 2 நாடுகளும் சாத்தியப்படுத்திடுவோம், அந்த 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ லெபனானோட சண்டை போடு, சண்டை போடாம போ, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை, ஈரான் போர் முடிஞ்சிருச்சுன்னு நான் இந்த போர்ல இருந்து வெளியேறிட்டு கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பேன்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஜெனீவா போர் நிறுத்த ஒப்பந்தத்திலையும் லெபனானுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒப்பந்த ஷரத்துல இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. யாருக்காக இல்லைனாலும் ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதுனால ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டு 60 நாள் வரைக்கும் லெபனான் காசா மேல தாக்குதல் நடத்தாம நெதன்யாகு பொறுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் சம்பந்தமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாருன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது உலக நாடுகளுக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. சில காரணங்களால ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு மத்தியில போர் ஏற்பட்டு போச்சு. இப்ப ஏற்பட்டிருக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஈரான் நாடுங்க மதிச்சு செயல்படணும். ஹார்மோஸ் நீரிணை பாதையில எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலும் இல்லாம எல்லா நாடுகளோட கப்பலும் பிரச்சனை இல்லாம பயணிக்கிறதுக்கு அமெரிக்கா ஈரான் அரசாங்கம் ஒத்துப்பட்டு செயல்படணும்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா இப்ப ஜெனீவாவில் கொண்டு வரப்படுற போர் நிறுத்த ஒப்பந்தம் சம்பந்தமா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா இப்ப கொண்டு வர இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்குது. ஈரான்ல இப்பவும் செயல்பட்டு இருக்க காமேனி ஆட்சியாளர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது நல்ல விஷயம் தான். இதோட சேர்த்து அவங்களோட அணு உலைங்களை அமெரிக்காவோட பிரதிநிதிங்க எப்பவும் கண்காணிக்கிறதுக்கு ஈரான் ஒத்துக்கணும், அதையும் ஷரத்துல கொண்டு வாங்கன்னு நெதன்யாகு சொல்லியிருக்காருங்க. இதையும் தாண்டி மத்திய கிழக்குல ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி படைகளுக்கு எதிராக இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது தற்காப்புக்கானதுன்றதுனால அது எப்பவும் தொடரும், அது ஜெனீவா ஒப்பந்தம் மட்டும் இல்ல, எந்த ஒப்பந்தத்தாலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நெதன்யாகு பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்த்தனா, ஜெனீவாவில் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம், ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படும், உலக பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிரந்தர ஒப்பந்தமாக்கப்படும்.
பாதுகாக்கப்படணும் ட்ரம்ப் சொல்லிருக்காரு. இப்படி நிறைய ஜியோ பாலிட்டிக்கல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு உதவலாம் ஃப்ரெண்ட்ஸ். TNPC, UPSC, SSC மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.